ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒன் ஆஃப் த ஆன்லைன் பிஸ் ஒர்க்கு தான். எஸ்பிஓன்ற கம்பெனி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. கடந்த 5 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன ஒர்க் அப்படின்னா, கண்டென்ட் ஷேரிங் அண்ட் போஸ்டிங், கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுற ஒர்க்கு தான். ஆன்லைனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்ற சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். பர் டேக்கு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது நிறைய லேர்னும் பண்ணிக்கலாம். நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கேரட்டு பீன்ஸு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பேன் எடுத்துகிட்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் ஆயில் போட்டு ஹீட் ஆனதும் அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் போடணும். ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ரெட்டிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் டொமேட்டோவும் அதில் ஆட் பண்ணிடுங்க. டொமேட்டோ வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட்டுக்கலாம். நான் லைட்டாக ஒரு ஆஃப் ஆட் பண்ணேன். அது கூட கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தேவையான அளவு கேரட் போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே ஈக்குவலாக ஒரு கப் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப நிறையா பிடிக்குமோ, ரொம்ப லைக் பண்ணுவீங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் இந்த பேன் எடுத்து போட்டோம்ல, ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆனியனு பேனில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ, கேரட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பிடிக்கலன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டோம்ல, எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி போயிடும் தண்ணி. நம்ம வச்ச தண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது கூட லைட்டாக ஒரு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். வேறு எதுக்கும் வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வடை சாதத்தில் சும்மா டேரெக்டாக போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.